சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங். அண்மைச் செய்தி. திருப்பதி கோவிலில் லட்டு பிரசாதம் தயார் செய்ய கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த செய்தி தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? திருப்பதி ஏழுமலையான் கோவில் கடந்த ஆட்சி காலத்தில் லட்டு தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட நெய்யில் மாமிச கொழுப்பு கலந்து விட்டதாக புகார் இருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நெய்யானது பரிசோதனை செய்ததில் இது மாமிச, அதாவது விலங்குகள் மாமிச கொழுப்பு மற்றும் பல்வேறு வகையான கொழுப்புகள் இதில் கலக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த நெய்யை விநியோகம் செய்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் நிறுவனத்தின் மீது விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த விசாரணையில் அந்த டைரியின் விசாரணை ஏஆர் டைரியின் உரிமையாளர் ராஜசேகரன் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த நெய் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை உரிமையாளர்களான விபின் குப்தா, பெமில் ஜெயின், அபுன் சவடா ஆகியோரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்று அல்லது நாளை திருப்பதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதாக தெரிய வந்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சரவணன். சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்.